எக்ஸாம் எழுதினோம். அப்புறம் 1 மணி நேரத்தில் வந்து எக்ஸாம் கேன்சல் அப்படின்னு இப்போ தான் சொன்னாங்க. எதனால எதுவும் சொல்ல சார். இப்போ ஃப்ரெண்டு சொன்னாங்க ஏதோ சென்னையில் ஏதோ சென்டர் மாறிடுச்சு அதனால் கேன்சல்னு சொல்லி. சார் இப்போ தான் சார் 1.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. பார்த்துட்டு இருந்தோம், ஒரு பாதி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு கேன்சல் சார். 2 லெவலில் தான் இருக்கு. ஓரளவுக்கு ஈஸி தான், ரொம்ப சொல்ல முடியாது சார். இப்போ தான் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு இருந்தோம். இல்லை சார், நான் ஆல்ரெடி ஜாப்ல இருக்கேன். வீட்டில் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணல. சரி வந்து எழுதிட்டு மட்டும் போனோம். டிசம்பரில் ரிசல்ட் வந்துச்சு. டிசம்பரில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி எக்ஸாம் சொன்னாங்க. அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் எழுதிட்டு இருந்து ஒரு 1 ஹவர் மேலே ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால் வந்து எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஎம்ஆரை வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. திரும்ப எப்போ எக்ஸாம் சொல்லி கவர்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது எக்ஸாம்? ஓரளவுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சி பார்க்கல. இப்போ ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வேஸ்ட்டான மாதிரி இருக்குது. திரும்ப எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா எலெக்ஷன் இருக்குது, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்து எக்ஸாம் எழுதுறீங்க? நாங்கள் கோபியிலேருந்து வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். ஆனால் திரும்ப வந்து எக்ஸாம் வைக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் வச்சா தான் தனியாக இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் வருதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்னாடி ரொம்ப நாள் ரிசல்ட்டு அதெல்லாம் தள்ளி போகிறப்ப ஏஜ் ஃபேக்டர் நிறைய பாதிக்கும். இதனால நிறைய பிரச்சனை இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட்டு தலையிட்டு சரி பண்ணணும். திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டு திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லோரும் போகலான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னு எங்களுக்கு தெரியல. இந்த திடீர்னு அறிவிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்படி தேர்வு எப்போ ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்லை இன்னும் எதுவுமே சொல்லலை அதை பற்றி. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு? இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்த வரைக்கும்? மீடியமாக தோணுச்சு. ரீசனிங் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சது, மற்ற ஜிஎஸ் வந்து மீடியமாக இருந்தது, ஓகேவாக தான் இருந்தது. சடனாக இது பண்ணதும் ஒரு நர்வஸஸ், என்ன ஆச்சு எதனால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதுக்காக நான் வந்து எனக்கு ஆல்ரெடி செங்கல்பட்டில் ஒர்க் போயிட்டுருந்தேன். அதுக்காக நான் இங்கே ட்ராவல் பண்ணி நேற்று தான் வந்தேன். மறுபடியும் நான் இன்றைக்கி ரிட்டர்ன் போகணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் ப்ரிப்ரேஷன் ஓரளவுக்கு பண்ணியிருந்தேன், நல்லா கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணலான்னா. ஆனால் இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கஷ்டம். எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஏஜ் ஃபேக்டர்லாம் வரும். அப்புறம் இவ்வளோ நாள் படிச்சுட்டு மறுபடியும் 1 நாள் வைக்கும் போது அன்னைக்கு வேறு ஏதாவது இருக்கும், அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து கூட வந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த பேர்டன் எப்படி இருக்கும்? பேர்டன் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதுலேருந்து அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கே எப்படியும் 1 வீக் ஆகும். மறுபடியும் இப்போ எப்போ எக்ஸாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட், நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் தான் பண்ணணும். நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஆனால் வந்து திடீர்னு கேன்சல் ஆச்சு, ஏதோ டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்றது தெரியல, இன்னும் போனால் தான் தெரியும். கொஷின்ஸ் வந்து ரீசனிங்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக பார்க்க முடியல என்னால் இந்த கொஷின்ஸும். ஸோ அதனால் வந்து ஜிகே வந்து ஒரு 80 கொஷின்ஸ்க்கே தான் போட்டிருந்தேன். அதுக்குள்ளேயே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இது மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களா இல்லை வேறு ஜாப்? இல்லை, குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் டிஎன்பிசியில். ஏன்னா திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு, மறுபடியும் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற? இல்லை, எல்லா எக்ஸாமும் அப்படி தானே, ஒரு இது ஃபெயில் ஆகும் பாஸ் ஆகும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். சார், எங்கள் பொண்ணு பேர் வானதிங்க. அவங்க வந்து டிஎன்பிசி குரூப் 2A பிலிமினரி பாஸ் பண்ணி தான் மெயின்ஸ் எழுதுகிறாங்க. நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் உடையபாளையம் தாலுக்கா தாப்பூர்லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். 100 கிலோமீட்டர் எங்களுக்கு. பிள்ளைங்களையும் மன உளைச்சல், பேரண்ட்டுக்கும் மன உளைச்சல். இதுமாரி பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்குது. இதுமாரி வந்து தடுத்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். நானே கடுமையாக இந்த அதிகாரி கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல இந்த அதிகாரிங்க மேலெல்லாம் பிள்ளைங்க மன உளைச்சல். இப்போ நான் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோம், திரும்ப தயார் பண்ணணும். இனிமேல் இது இப்போ எவ்வளோ பிள்ளைங்க திருமண வயசில் இருப்பாங்க. இப்போ இதை நம்பி எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. டிஎன்பிசி எக்ஸாமுங்கிறது பெரிய கனவா சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்கும். எனக்கு அதே தான் வாழ்வுங்கிறவங்களாம் இருக்காங்க. இதுமாரி பண்ண எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ரொம்ப கடுமையாக இதெல்லாம் வந்து மாணவர்கள் இதெல்லாம் வந்து இதில் இந்த ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்லாம் கடுமையாக பாதிக்கிறோம். நாங்கள் அதில் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரேன். ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. வந்து எக்ஸாம் கேன்சல்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க, எக்ஸாம் கேன்சல், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 வருஷமாக இந்த எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்ருக்கோம். இதுக்கு ப்ரிலிம்ஸு, அடுத்து மெயின்ஸு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் மெயின்ஸ் இப்போ எழுதுகிறோம். இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி இவங்க ஈஸியாக சொல்கிறாங்க, எல்லா எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் போயிட்டு இன்னொரு டேட்டில் நாங்கள் சொல்கிறோம் வந்து எழுதுங்க அப்படின்றாங்க. இல்லை, ரீசன் சொல்ல ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு, நீங்கள் வெளியே போய் பாருங்கள் அப்படின்றாங்க. சார், சென்னையில் நடந்த
ஆனால் இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் நடந்ததுலேருந்து நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. இப்போ தேதி மாற்று தேதி அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? டெக்னிக்கல் இஷ்யூஸ்னா எப்படி சார்? இது எப்படி ஈஸியாக சொல்கிறீங்க சார்? இந்த டெக்னிக்கல் இஷ்யூ 2 days 3 daysல நீங்கள் வந்து இன்னொரு எக்ஸாம் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, வேலைக்கு போகிறவங்க ஒரு 4 month 2 month லீவ் கேட்டு வந்து படிப்பாங்க. அந்த லீவ் முடிஞ்சு திரும்பி ஒரு லீவ் தர மாட்டாங்க. அடுத்த எக்ஸாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அது அங்கே இங்கே எங்கே சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குது? இங்கே சமூக நீதியே இல்லைல்ல. இந்த மாதிரி இங்கே பிரச்சனை வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ எங்களை மாதிரி இப்போ இன்னும் வேலையே கிடைக்கல, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றப்ப எக்ஸாம் படிக்கலாமா, இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்ற இந்த இடைப்பட்ட நாட்களே அடுத்த ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாமல் போயிடும் சார். அதான் பிரச்சனை இங்கே. இல்லை, இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் பார் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. டிஎன்எஸ்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாமில் ஏஜ் பிரச்சனை இருக்குது, இதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்து நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு தான் பிரச்சனை. விடிய படிச்சா பாவம் என்ன பண்ண போது தெரியல. அது கண்டிப்பாக அழுதுட்டு தான் இருப்பா. நல்லா இருக்கா இருக்கா தெரியல, பார்ப்போம். இல்லை, நிறைய பேரோட கனவே வந்து அரசு வேலையை வாங்குறது தான். கடுமையாக பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. சடனாக அந்த அறிவிப்பு வந்தது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, படிச்சு இழைச்சி போச்சுங்க பாப்பாலாம். என்ன பண்ண போது தெரியல. என்ன இப்போ அங்கே போய் பார்க்கணும், வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 வருஷமாக படிச்சுட்டு இருந்தேங்க சார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அரசு வேலை என்பது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும். சடனாக இது போல் அறிவித்தது எப்படி உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? பெட்ரோல் இனிமேல் இன்னும் எப்படி படிக்கிறது என்னன்றது ஒன்றும் தெரியலைங்க சார். எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை சார், ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே. ஸோ அது இது பண்ணிட்டு சரி பண்ணால். இல்லை, ஒரு சில இடங்களில் தான் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்படுக்கும். மொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக கேன்சல். எக்ஸாம் எல்லாத்துக்கும் காமன் தானே சார். ஒரு இடத்துல தப்புனாலும் எல்லாரும் தானே சேர்ந்து தானே எழுதுறோம். ஸோ அப்போ அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் அப்படி தானே நின்னாகணும். இல்லை, இப்போ இது வந்து முறையான அந்த அறிவிப்பு ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா? அதுக்கு டெக்னிக்கல் இஷ்யூலாம் அதிகாரி சரி பண்ணியிருக்கணும். இது அதிகாரிகளுக்கு குறைபாடு நினைக்கிறீங்களா? சரி, எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்களும் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம குறை சொல்ல முடியாது. எதேச்சியாக நடக்கிறது, எந்த ஒரு தப்புமே வேணும்னு நடக்கிறது கிடையாது. எதேச்சியாக நடக்குது. ஸோ இதை அவங்க ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சிலர் வந்து ரொம்ப மன வேதனையில் போகிறாங்க. ப்ரிப்பேர் பண்ண எல்லாரும் கொஞ்சம் கஷ்டம் தான் சார், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எத்தனை ராத்திரி பகலாக படிச்சிருக்கோம். ஸோ இன்னும் இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய ஆதங்கத்தை சொல்லுங்கள். சார், ஆதங்கன்ற மாதிரி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருக்குன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். நான் என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு டைம் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இவங்க பாட்டுக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. வந்து நாங்கள் 1.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வெளியிலும் விட மாட்டாங்க. கேட்டால் எதுக்கும் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க. எங்களையும் உள்ள விட மாட்டாங்க. பிள்ளைய வச்சுட்டு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஒழுங்காக இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பேர் கெட்டு போகும். ஆக்சுவலாக யாரோ ஒரு தப்புனால பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்டு போகும். இங்கே உள்ளவங்க நிறைய பேர் கவர்மெண்ட்டு தான் குறை சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு தான் இதை ப்ராப்பராக பார்க்கணும். யாரு கூட எக்ஸாம், யாருக்காக வந்தீங்க? என் ஒய்ஃப். எப்போ வந்தீங்க எக்ஸாம் பண்ணுறது? காலைல 8:30 வந்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்போ நியூஸை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். என்ன சொல்லுங்கள்? நான் என் பொண்ணு எழுதுற வந்திருக்கேன். நாங்கள் 8:30 விட்டுட்டோம். எக்ஸாம் கேன்சல் சொல்லி எங்களுக்கு 9:45 தெரியும். ஆனால் இவங்க வந்து வெளியே விட மாட்டேங்காங்க. கேட்டால் உள்ளே இருக்கவங்க வந்து வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. 12:30 தான் நாங்கள் வெளியே விடுவோம் அப்படிங்க. கேன்சல் ஆன எக்ஸாமை விட்டுற வேண்டியது. வெளியில் எதுக்கு உள்ளே வச்சுருக்கணும்? இல்லை, இப்போ என்ன காரணத்துக்காக உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்களா? ஏதோ பதில் சொல்லணும்ல, அது தெரிய மாட்டேங்குது. ப்ராப்பராக பதில் எதுவும் சொன்னாங்களா? ஒன்றும் உள்ளே இருக்கவங்க வெளியே வர மாட்டேங்காங்களா? அதான் பதில். இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. ஓகே, நீங்கள் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருந்தீங்க? ஏன்னா உங்களுக்கு யார் இங்கே கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணாங்க? மறுபடியும் எக்ஸாம் டேட் எப்போ சொல்லுவாங்க? அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? சார், ஆக்சுவலாக நான் சரி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் ஒரு ஸ்டேஜ், மெயின்ஸ் ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் தான், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ நம்ம மெயின்ஸ் இன்னைக்கு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ப்ரெஷரு எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு நிம்மதியில் தான் இருந்தோம். பட்டு இன்னைக்கு இது போஸ்ட்பான் ஆனது உண்மையிலே எங்களோட ப்ரெஷரை வந்து இன்னும் அதிகமாக்குது. ஏன்னா உங்களுக்கு அதே எக்ஸாம் ப்ரெஷரோட நாங்கள் மறுபடியும் இந்த எக்ஸாம் போஸ்ட்பான் ஆனால் இவங்க மறுபடியும் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அதே ப்ரெஷரோட இருக்க வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஸோ இன்னும் கொஸ்டின் வந்து டஃப்பாக வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஃப்யூச்சரில். இந்த மாதிரி கேன்சல் ஆகி நான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து தான் தொடங்கினேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் கொஸ்டின்ஸில் நிறையா 2-3 கொஸ்டினே தப்பாக இருந்த மாதிரி இருந்தது. பட்டு நல்ல ஸ்டாண்டர்டில் தான் இருந்தது அட்டன் பண்ணுற மாதிரி. நான் ஒரு 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் 9:30 எக்ஸாம், 9 o'clock வந்துட்டோம். வந்து எல்லாம் செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க.
அனுப்பிச்சு ஒரு ஒன் ஹவர் கிட்ட எக்ஸாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஹாஃப் ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்துட்டோம், பண்ணிட்டு தான் இருந்தோம். திடீர்னு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி திடீர்னு உள்ளே வந்து எக்ஸாம் கேன்சல்னு சொன்னாங்க. வெளியே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேதர் பண்ணி போலீஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சென்னையில் வந்து ஏதோ 3 சென்டரில் வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் 15 டேஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி சைட்லேருந்து. அவங்க சொன்னதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து திரும்ப அறிவிப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக தான் இருந்தது, நல்லா பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 75 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டுட்டோம், ஆல்ரெடி போட்டுட்டோம், பாதி வரைக்கும் போட்டுட்டோம். அதுக்கு மேலே கேன்சல்னு சொல்லிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. திரும்ப படிக்கணும், திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இப்போது ஃபேமிலி எல்லாம் இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, பேபி எல்லாம் பார்த்துக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் இன்னொருத்தங்களை நம்பி இது பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.